பிஜேபி கூட இருந்தாதான் ஜெயிக்க முடியும்னு பல மாநில கட்சிகளுக்கு நெருக்கடி உள்ளாகிற போது அவங்க போய் சேர்றாங்க. ஆனா தமிழ்நாட்டுல மட்டும்தான் நீங்க பிஜேபி கூட கூட்டணியில இருந்தாலே உங்களையும் நாங்க தோக்கடிப்போன்ற ட்ரெண்ட் தமிழ்நாட்டுல தான் இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2019 தொடர்ந்து குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக மரியாதைக்குரிய இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தலைமை பொறுப்பேற்ற நாளிலிருந்து தோல்வியை அவர்கள் தழுவவே இல்லை. அதை நீங்க இன்னொரு ஆங்கிள் பார்க்கலாம். தமிழ்நாடு பிஜேபிக்கு எதிரான மனநிலையில தான் எப்ப இருக்கும். அதனுடைய அர்த்தம் சுயமரியாதையின் பக்கம் சமூக நீதியின் பக்கம் தான் தமிழ்நாடு நிற்கும். அப்ப அதை தாங்கி பிடிக்கக்கூடிய தலைவராக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இருக்காரு. அந்த கான்பிடன்ஸ்ல அவர் சொல்றாரு. சமூக சேவை சுந்தர். வணக்கம். மதிவதனின்றவங்க ரொம்ப நாளாகவே திமுகவுக்கு சாதகமாக வழக்கறிஞர் சொல்லிட்டு பேசிட்டு வராங்க. நல்லா பேசுகிறாங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஐபிசி சிபிசி சிஆர்பிசி இதெல்லாம் தெரிஞ்சுன்னு அவங்க கோர்ட்டில் வாதாடி பேசி வந்தாங்கன்னா ஒரு நாலேஜ் கிடைக்கும். அப்போ வழக்கறிஞர் திமுக வழக்கறிஞர் பேச்சாளர்னு சொல்லலாம். வழக்கறிஞர்னு சொல்லிட்டு எது டிவிலையும் ஒரு மேடை பேச்சு பேசிட்டு வராங்க. ஸோ அவங்க பேசுகிறாங்கன்னா எல்லாமே சுத்த பொய். ஏதோ ஒரு புள்ளி வரத்தோடு பேசுகிறாங்க, எல்லாமே பொய் தான். கொள்கைன்றாங்க. திமுகவில் என்ன கொள்கை இருக்குது மதவதினி? உங்களுக்கு நான் பதில் கொடுக்கணும், ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். உங்களுடைய கொள்கை சமம், ஆண் பெண் சமம். எப்படி ஆண் பெண் சமமாக இருக்க முடியும்? எந்த விஷயத்தில் எந்த நடைமுறையில் ஆண் பெண் சமமாக இருக்க முடியும்? உரிமைன்னு சொல்கிறீங்க, பெண்ணுக்கு உரிமை கொடுத்துட்டீங்க. உரிமை இல்லாத போதே ஆண்களை அடிப்பதும் ஆண்களை கொலை செய்வதும் பெண்கள் வழக்கமாக இருக்கிறாங்க. உரிமை இல்லாத போது சில பெண்கள் அந்த காலத்தில் ஆணாக இருந்தாங்க, பெண் பெண்ணாக இருந்தாங்க. அதுதான் இந்து தத்துவம், இந்துத்துவம், இந்து கோட்பாடு, இந்து பண்பாடு, தமிழ் கலாச்சாரம் அப்படி இருந்தது. அதை உங்கள் திமுக வெற்றி பெற வேண்டும் என்பதால் உங்கள் பெரியார் தாத்தா பேசி வந்தார், அண்ணாதுரை பேசி வந்தார். அண்ணாதுரை கலைஞர் கூட அப்படி பேசுறது கிடையாது. பெரியார் பேசியதை அப்படியே எடுத்து இந்து கலாச்சாரத்தை எதிராக பேச வந்தீங்க. பெரியார் முன்னாடி அயோத்திதாச பண்டிதர், எட்டமலை சீனிவாசன் பெண் உரிமை 1838 ஆங்கிலேயரிடம் மனு கொடுத்து ஆங்கில ஆட்சியிலே பெண் உரிமை பெற்று தந்தார்கள். பெண்ணுக்கு சொத்துரிமை, பெண்களுக்கு இடஒதுக்கீடு அனைத்தும் பெற்று தந்தார்கள். அந்த தலைவர்கள் திராவிட தலைவர்னால் அயோத்திதாச பண்டிதர் தான். அவர் வழியில் தான் நீங்கள் உங்கள் பெரியார் தாத்தா திராவிட கொள்கையை பின்பற்றி வந்தார். அந்த கொள்கையை ஒழுங்காக உங்கள் திராவிட கொள்கையை பின்பற்றி வரல. உங்களுக்கு முன்னாடி யார்? அயோத்திதாச பண்டிதர். அவர் அனைமே பெற்று தந்துட்டார் பெண்களுக்கு. ஆனால் ஆண்களாகவும் பெண்களாக இருந்தாங்க. அயோத்திதாசர் பெரியார் மாதிரி பேசலையே. இது மாதிரி சாமி இல்லை, சாமி கும்பிடுவரெல்லாம் மூட நம்பிக்கை, தேங்காய் உடைப்பது, கூத்தாடுவது, வேல் குத்துவது, பம்பு அடிப்பது, பூ போடுவது எங்கட அப்படின்னு ஒரு மூட நம்பிக்கைன்னு சொன்னீங்க. அதுக்கும் ஒரு கட்டு கதை. ஏன் சாமி இல்லைன்னு கேட்டால், நீ மூட நம்பிக்கை அதே வழக்கமாக வச்சுட்டுங்கிறீங்க. சாமி இல்லைன்னு சொன்னால் மூட நம்பிக்கை. நீங்கள் அது மூட நம்பிக்கையின் மூலயமா தேவையில்லாத செலவு பண்ண மாட்டேங்க, மூட நம்பிக்கையோடு சாமி வழிபட மாட்டீங்க. அதனால தான் நான் சாமி இல்லைன்னு சொன்னேன். சப்பக்கட்டு கட்டுனீங்க, ரைட்டு, ஓகே. மூட நம்பிக்கையாக இருந்தாங்க, ரைட்டு. அப்புறம் சாமியும் இல்லைன்ட்டிங்க. சாமி எப்படி தான் கும்பிடணும் அப்படின்னு கேட்டாலும் சொல்ல தெரியல. இயேசுநாதரில் கும்பிடலாம், முஸ்லீம் கும்பிடலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லலை. ஆனால் அவங்க 2 மதத்தையும் மட்டும் ஒரு வார்த்தை கூட பேசலை. அந்த திராவிட தாத்தாவும் திராவிட திமுக உடைய ஸ்டாலின் முதலமைச்சரும் பேசுவதில்லை. 2 மதத்தையும் பேசுறதில்லை. இந்து மதத்தை மட்டும் குறி வச்சு அழகாக பேசுது. அப்போ அப்படின்னா என்ன? 2 மதத்தையும் தூக்கி பேசுறது. 2 மதத்துக்கு உண்டான கட்சிகள், 2 மதத்தில் இருக்கும் பீப்புள்ஸ் மக்கள் உங்களுக்கு ஓட்டு இது வரைக்கும் வாக்கு அளிச்சிருந்தாங்க. அதனால் நீங்கள் ஜெயிச்சிங்க. இதுதான் பாயிண்ட்டுக்கு வந்தேன். அப்போது எவ்வளோ நாளாக பார்க்கணும், இந்து மதத்தையும் எதிர்கொண்டு பேசி மக்களை உசுப்பேற்றி உங்களுக்கு ஓட்டு போட வச்சிங்க. பெண் உரிமை சொல்லி உசுப்பேற்றி இன்றைக்கி பெண்கள் ஆண்களை அடிப்பதற்கும் ஆண்களை கொலை செய்வதற்கும் கள்ளக்காதல் மூலமாக குடும்பம் பிரிஞ்சு கோர்ட்டு வரைக்கும் போயிருக்கிறாங்க. மதவதினி, நீ ஒரு வழக்கறிஞர், உங்களுக்கு தெரியாதா? ஓகே.
இப்போது பெரியார் பேச்சால் என்ன சாதனை பண்ணுகிறார், அந்த பெரியார் பேச்சால் மக்கள் விழிப்புணர்வாகி சமமாக இருக்கிறாங்க. ஆனால் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. சில வந்து அரக்கர் குணம் உள்ளவங்க அடிப்பாங்க, உதைப்பாங்க. அவர்களுக்கு வந்து சட்ட நீதியாக தண்டனை வரப்போகுது. அது இயற்கை, அது இயல்பான விஷயம், சட்டம் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து சமம்னு சொல்லிட்டா மட்டும் இன்றைக்கி வந்து பெண்கள் வந்து ஆண்களை கொலை செய்வது இல்லையா, ஆணவ படுகொலை நடக்கலையா, ஆண்கள் வந்து பெண்கள் கொலை செய்கிறாங்க. அப்போ மாறி மாறி இருந்துனுக்குது. உங்களுடைய பெரியார் பேச்சு என்ன ஆச்சு? கொலைகள் அதிகமாக இருக்குது, கொள்ளைகள் அதிகமாக இருக்குது. உங்கள் திராவிட கட்சியில் 72 ஆண்டாக நடந்து 76 ஆண்டாக நீங்கள் ஆட்சி பெற்று வருகிறீங்க. 2021 வரைக்கும் நடந்துனுக்கிறீங்க, ஆட்சி நடத்தி வரீங்க. என்ன நடந்துனுக்குது எல்லாம் மக்களுக்கு புரிஞ்சு போச்சு. உங்கள் ட்ராமா செல்லாது. மதவதனி வழக்கில் வழக்கறிஞர் நடக்காது. 1957 காமராஜர் இருந்தார், திரும்பவும் 52 காமராஜர் இருந்தார், 57 காமராஜர், 2 முறை காமராஜர் ஆட்சி அருமையாக இருந்தது. எல்லாருக்கும் தெரியும். பாக்கெட்டில் ₹1 இருக்காது அவருக்கு. அவர் வீட்டுக்கு போகும்போது ஒன்றுமே இல்லை, வெறும் சட்டை சொக்கா எல்லாம் பேனாக தான் கணக்கு கொடுத்தாங்க, சிப்பா. ஆனால் அதே மாதிரி ஆளையே நீங்கள் குறை சொன்னவங்க தானே கருணாநிதி குறை சொல்லி அவர் ஆட்சி கவுத்தாங்க. அவருக்கு வெற்றி பெறல. தொடர்ந்து அப்புறம் எம்ஜிஆரை சேர்த்து எம்ஜிஆரை வச்சு 2 முறை எம்ஜிஆர் வெற்றி பெற்றார். அப்புறம் உங்களை லட்சணம் தெரிஞ்சதான் எம்ஜிஆர் தனியாக போனார். புரியுங்களா? 2 முறை, அதாவது முதல்ல வந்து அண்ணாதுரை 1 முறை, கலைஞர் 1 முறை தான் வந்தாங்க. புரியுதா? திமுக வந்தது, தொடர்ந்து வந்தது. அதான் எம்ஜிஆர் இருக்கும்போது தான் அது கூட 2 முறை வெற்றி பெற்றீங்க. திமுக வெற்றி பெற்றது. கலைஞர் தொடர்ந்து 2 முறை வந்தது கிடையாது, கருணாநிதி வந்தது கிடையாது. எம்ஜிஆர் தனியாக போய் கட்சி ஆரம்பித்து 2 முறை வந்திருக்கிறாரு. எப்போம்மா நீங்கள் வந்து 2 முறை உங்கள் கருணாநிதி வெற்றி பெற்றிருக்கிறாங்க, எப்போம்மா வந்து 2 முறையோ உங்களுடைய ஆட்சி தொடர்ந்து வந்தது கிடையாது என்று நான் திட்டவட்டமாக புள்ளிவத்தோடு சொல்கிறேன். புரியுதுங்களா? 1962 காமராஜர் முடிக்கப்பட்டது ஆட்சி, 67 அண்ணாதுரை, 97 கருணாநிதி, 77 எம்ஜிஆர், திரும்ப 1980 எம்ஜிஆர், 2 முறை எம்ஜிஆர் வந்துக்கிறாரு. 2 முறை திமுக வந்துக்குதுன்னா அது அண்ணாதுரை 1 முறை, கலைஞர் 1 முறை தான். அதுக்கப்புறம் 84 எம்ஜிஆர், இப்படி தொடர்ந்து எம்ஜிஆர் வந்திருக்கிறார். அதுக்கப்புறம் 21 வரைக்கும் ஜெயலலிதா கலைஞர், ஜெயலலிதா கலைஞர், ஜெயலலிதா கலைஞர். கடைசியாக 21 ஸ்டாலின் வந்திருக்கிறாரு. இப்படி வரலாறு இருக்குது. தொடர்ந்து நீங்கள் வந்ததே கிடையாது, திமுக வந்தது கிடையாது. அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து வந்து கலைஞர் ஜெயிச்சது கிடையாது, வெற்றி பெற்றது கிடையாது. அதுக்கப்புறம் ஸ்டாலினுக்கு மட்டும் எப்படி 2வது முறை வந்துடுவார்? கட்சிக்காரர்கள் ஓட்டு போடலாம், கூட்டணி கட்சிக்காரர்கள் ஓட்டு போடலாம், பொதுவான மனிதர்கள் ஓட்டு போடணும். பொதுவான பீப்புள்ஸ் ஓட்டு போட்டால் தான் வெற்றியை நிர்ணயிக்க முடியும் பாப்பா மதவதனி. அதனால் தொடர்ந்து வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, வரலாறே கிடையாது, ஜெயிச்சதும் கிடையாது தொடர்ந்து. இதில் வேறு வந்து ஸ்டாலின் ஆட்சி வந்து எப்படி இருந்தது? 5 ஆண்டு புள்ளிங்க கொடுவா கத்தி எட்டுன்னு தழை காய்க்கிற மாதிரி விவசாயம் பண்ணுற மாதிரி வெட்டி நாசம் பண்ணுறாங்க. மாடு வெட்டுற மாதிரி மக்களை வெட்டி நாசம் பண்ணுறாங்க. ஆடு வெட்டுற மாதிரி கோழி வெட்டுற மாதிரி நாட்டி நாசம் பண்ணுறாங்க. அதை கொலைனா எப்படி பண்ணாங்க ஒரு காலத்தில்? கொலை நடக்கணும், தப்பு இருந்தால் நல்லது இருக்குது, நல்லது இருந்தால் கெட்டது இருக்கும். கெட்டது நடக்காமல் எப்பயுமே இருக்காது, நல்லது தொடர்ந்தும் நடக்காது. இது இயல்பான விஷயம். எல்லா ஆட்சியிலும் தொடர்ந்து அதிகமாக குற்றங்கள், உங்கள் திறனற்ற ஆட்சி, உங்களுடைய எப்படி சொல்கிறது, ஆட்சி நிர்வாகம் சரியில்லை, சட்ட ஒழுங்கு செத்து போனதுனால தான் மக்கள் செத்து போய் வராங்க. தொடர்ந்து எப்படி வெற்றி பெறுவீங்க? வாய்ப்பு இல்லைம்மா. அதனால் மதவதனி, உங்கள் கொள்கை என்ன? கொள்கையை பற்றி சொல்கிறேன் கேளுங்க. கொள்கைன்னா என்ன தெரியுங்களா? சம உரிமைன்னு சொன்னால் அதுக்கு சொல்லிட்டேன். சம உரிமை நீங்கள் இவ்வளோ பிரச்சனை வந்தது. கோயிலை வந்து இடிச்சிங்க, கோயில் நாங்கள் கட்டினே இருக்கிறோம். இந்து மதத்தை எதிர்த்து வரீங்க. இந்து மதம் அதிகமாக இன்றைக்கி வந்து பெருகி வந்துன்னு இருக்குது. அதிகமான இந்துக்கள் 87% வந்திருக்கிறாங்க. அந்த 87%ஐயும் நீங்கள் ஏமாற்றி நீங்கள் ஓட்டு வாங்கின்னு இருந்தீங்க. இதுமாரி இந்து மதம் சரியில்லை, இந்து சாமி சரியில்லை, பெண்ணை அடிமைப்படுத்தின்னு வந்தாங்க. பாப்பன் எங்கே இருக்கிறான்? இப்போ பாப்பன் எங்கே இருக்கிறான்? பார்ப்பன் எங்கே இருக்கிறான்? எங்கேயுமே இல்லை. உயர்ந்த ஜாதிகள், முதலியார், கவுண்டர்கள் ஜாதிகள் அங்கே வேலை செஞ்சு ஏழை மக்கள் அவங்க கொடுக்குற காசில் அதில் 10 ரூபாய் மிச்சம் பண்ணி அதில் படிக்க வச்சு ஏழைகள் முன்னேறி இன்றைக்கி வந்து நல்லா வந்து அவங்க தொழில் செய்து வாழுறாங்க.
அப்போது உயர்ந்த ஜாதின்றது அந்த காலத்தில் இருந்து இருக்குது. அதனால் வந்து ஜாதியே எடுக்கணும்னு சொல்லி வரீங்க, ஜாதி எடுக்கலை. பெண் உரிமை பேசுகிறீங்க, பெண்களை உசுப்பேற்றி குடும்பத்தை தாலி அறுத்துட்டீங்க. இன்னொரு கொள்கை வந்து சுயமரியாதை திருமணம்னு சொல்லிட்டு உங்கள் தாலி வீட்டில் இருக்குது, எங்கள் தாலி அறுத்துட்டீங்க. இன்னொரு கொள்கை திமுக கொள்கை என்னன்னா, திராவிட கொள்கை என்னன்னா, கடவுள் வழிபாடு இல்லை, நீங்கள் கோயிலாண்ட போகக்கூடாதுன்னு. கோயிலாண்ட தான் உங்களுக்கு முக்கால்வாசியும் அவங்க யார் எந்த மேடையில் பேசுகிறீங்களோ உங்கள் பொண்டாட்டி உங்கள் எல்லாமே தலைவருடைய பொண்டாட்டி மனைவியெல்லாம் கோயிலாண்ட தான் உட்காந்துக்கிறாங்க, தாலியை காப்பாற்றிக்கிறாங்க, கணவரை காப்பாற்றிக்கிறாங்க. கணவர் இப்படி வெளியில் பேசிட்டாரே சாமி பற்றி, அவருக்கு எதுவும் வந்துடக்கூடாது. அப்போ எதுக்கு பேசுகிறீங்க? இந்த ஓட்டு வங்கியாக பேசுகிறீங்க, ஆனால் சாமி கும்பிட்றீங்க. அப்புறம் என்ன கொள்கை இருக்குது? கொள்கையே இல்லாத கட்சியில் இருந்துக்கிட்டு பாப்பா நீ ஒரு வழக்கறிஞர் வர சொல்லிட்டு ஏமாத்துற. உங்களோட கோர்ட்டில் வாதாடினா தானே உனக்கு வந்து சில விஷயங்கள் உனக்கு நாலேஜ் புரியும். உனக்கு பதில் கொடுக்கணும்னு நினச்சேன், அதான் நேரம் கிடச்சிது பாப்பா. உங்களுக்கு வெற்றி பெறாது. அதேமாதிரி பிஜேபிக்கு வரேன். எத்தனை நாளைக்கு தான் வந்து மதவாத கட்சி காந்தியை கோட்சா தொடவே இல்லை. நீதிமன்ற தீர்ப்பு வந்தது பாப்பா. நீ ஒரு வக்கீல் தான், நான் தீர்ப்பை படிச்சுப்பார். அப்படியே சுட்டு இருந்தாலும் அது வந்து வீர மரணம். கோட்சாவுக்கும் வீர மரணம், காந்திக்கும் வீர மரணம். அவர் என்ன செஞ்சாருன்றது அவங்க 2 பேருக்கு தான், கோட்சாவுக்கும் காந்திக்கு தான் கொள்கை பிடிக்கல, அதனால் அவர் சுட்டார். வெள்ளைக்காரனுக்கு சப்போர்ட்டாக இருந்தார். காந்தி ஒரு கொம்பு எடுத்து நாயை கூட அடிக்கலை. சுதந்திரம் வாங்கினதுக்கு காரணமே பல வந்து தியாகிகள் இருந்தாங்க. முக்கியமான தியாகி வந்து சுபாஷ் சந்திர போஸ் தான். அதெல்லாம் சுபாஷ் சந்திர போஸ் மூலமாக நாங்கள் வந்து அவர் வழியில் வந்து விவேகானந்தர் மூலமாக வழியில் வந்து அரசியல் செல்வாக்கு பிடிச்சி ஆர்எஸ்எஸ் ஆரம்பித்து பிஜேபி ஆரம்பித்து பிஜேபி இன்றைக்கி கொடி கட்டி இன்றைக்கி வந்து எல்லா மாநிலத்திலும் பறக்குது, வெற்றி பெறுது. நீங்கள் திராவிடம் ஒன்று இருக்கிற வச்சு தான் நீங்கள் வந்து ஓட்டு போடாத புறக்கணிச்சு வரீங்க. மக்களை பொய் சொல்லி இது மாதிரி இந்த மாதிரி பேச்சாளர்கள் வந்து பொய் சொல்லி பிஜேபி ஒரு தீவிரவாதம் பண்ணலை. தீவிரவாதம் பண்ணுறது நீங்கள். கொள்கைன்னா கரெக்டாக இருக்கணும். சாமியும் கும்பிடணுமா, சாமியும் இல்லைன்னு சொல்கிறது. அப்போ இல்லைன்னு சொன்னால் சாமி கும்பிட்றவன் சண்டைக்கு வரவன வரமாட்டானா? புரியுங்களா? ஒரே ஒரு தீபம், நீதிமன்ற தீர்ப்பு இருந்தால் தீபத்தை ஏற்றக்கூடாதுன்னு பிரச்சனை பண்ணிங்களா? அது ஒன்று போதும் பாப்பா. யார் வந்து தீபம் ஏற்றினா அவன் பாட்டுன்னு ஏற்றிட்டு போகிறான். முஸ்லீம் வந்து பிரச்சனை பண்ண மாட்டாங்கன்னு ஊர் உலகத்துக்கு தெரியும். அப்படி இருந்துக்கணும். கோர்ட் ஆர்டரை மதிக்காமல் நீங்கள் போய் மன்னிப்பு கேட்குறீங்க. கொள்கையும் சரியில்லை, உங்களுடைய கட்சி பணியும் சரியில்லை. நான் சொல்லிட்டேன், ஏழையாக தான் இருக்கிறான், பணக்காரனாக தான் இருக்கிறான், தெருவோரம் பிச்சைக்காரன் அதிகத்தின்னு இருக்கிறான். நல்ல கல்வி, நல்ல மருத்துவம் எதுவுமே இல்லை. நீட்டை வைக்கிற நீங்கள் ஏமாற்றிட்டீங்க. சாராய கடை மூடவே இல்லை. எவ்வளோ சொல்லிட்டு போகலாம். அதனால் நேரம் இல்லை. தயவு செஞ்சு உங்களுக்கு பதில் கொடுத்துட்டேன். இதோட நீங்கள் வாய் அடைக்குங்க. உங்களுடைய திமுக ஆட்டம் அடியோடு முடியும். நீங்கள் ஓய்வு பெறுவீங்க கண்டிப்பாக. எடப்பாடியார் ஆட்சி அமையும். எடப்பாடியார் திராவிட கட்சி ஓய்க்கிறது தான். நாங்கள் வந்து ஒவ்வொரு கட்சியாக சேர்த்து உங்களை வந்து கூட்டணி நாங்கள் வந்து ஒன்றா சேர்ந்துருக்குறோமே. நீங்கள் ஒன்றா ஒரு கூட்டணி வச்சுருக்கிறீங்களே, இதை பற்றி யாராவது எந்த கட்சினாவது எங்கள் பெரிய கட்சியோ இல்லை மாநில கட்சியோ பிஜேபி கட்சியோ ஏதாவது வந்து நீ உங்கள் கூட போயிருக்கிறாரு, திருமாவளம் போயிருக்கிறாரு, அங்கே போயிருக்கிறாரு, நீங்கள் குறை சொன்னால் அங்கே பதில் சொல்லுவோம். கூட்டணி கட்சியில் குறை சொல்கிறீங்களே, உங்கள் கட்சியில் வந்துட்டால் நீங்கள் வெற்றி பெறுவதற்கு உங்கள் கூட்டணி கட்சிக்கு வந்துட்டால் போதுமா, சந்தோஷமா? ஆனால் பிஜேபி கட்சிக்கு யாரும் கூட்டணி வரக்கூடாது. எடப்பாடியார் கட்சிக்கு யாரும் கூட்டணி வரக்கூடாது. கூட்டணி சன்பரினால் கூட்டணி போயிட்டாங்க. மதவாத கட்சிக்கு கூட்டணி போயிட்டாங்க. அது உருப்படாது. இது மாதிரி இல்லாமல் பேசுவாங்க. வெற்றி பெறுவதற்கு யார் வேணாலும் கூப்பிடுவோம். உங்களை ஒழிக்கணும்னா எந்த கட்சி வேணாலும் கூட்டணி வச்சுக்குவோம். அதனால் தயக்கம் இல்லை. நீங்கள் அத்தனை போய் ஒரு நல்ல கட்சியை, தேசிய பிரதமர் அசிங்கப்படுத்த பேசுகிறீங்களே. சண்டை போட தான் உங்கள் முதலமைச்சர் வந்துக்கிறாரு. நிதிகளை வாங்கி மக்களுக்கு நிதி திட்டத்தின் மூலமாக அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி இது வரைக்கும் இல்லை. சண்டை போட்டுங்கிறாரு. ஒரே நேரத்தில் நிதியும் வாங்கிட்டு இருக்கிறாரு. கடைசியில் இல்லைன்னாரு. மோடிஜி வந்து இணையதளத்தின் மூலமாக டிஜிட்டல் உலகம் ஆரம்பித்து இன்றைக்கி மக்கள் எல்லாம் வந்து அவங்கவுங்க மொபைலில் பணம் போய் மோடிஜியோட பணம் போய் சேருது. அவருடைய திட்டங்களை போய் சேருது. எல்லாமே பொய் சொல்லி நீங்கள் வந்து ஏரிய வேலையை எடுக்கலை, கூடுதலாக தான் கொடுத்துக்கிறாங்க 25 நாள். அதையே வந்து இல்லைன்ட்டிங்க. அப்போ வந்து எல்லா செல்லுலேயும் இருக்குது பாப்பா. எல்லோரும் ஒவ்வொரு நபரும் சின்ன வயது பிள்ளைகளிலிருந்து பெரிய வயது ஆயா பாட்டி வரைக்கும் பெரிய மொபைல் உள்ளது, ஆன்லைன் மொபைல். அந்த ஆன்லைன் மொபைலில் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க பாப்பா. நீ பேசுவதையும் அனைத்து தலைவர்கள் பேசுவதையும் புரிஞ்சுக்கிறாங்க. 11 லட்சம் வந்து நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க. இது வரைக்கும் மக்களுக்கு எதுவும் செய்யலை.
இதோட முடிச்சுக்கிறேன். மக்களே புரிந்து கொள்ளுங்கள். அந்த அம்மா வந்து மதவதனிக்காக இந்த பதில். நன்றி.